அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவங்கள வந்து நேற்று காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி புழல் சிறையில் நேற்று ஈவினிங் ஒரு 4:30 அப்படின்ற மாதிரி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி அவங்க மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் போட்டிருக்காங்க. முன்ஜாமீன் வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அரெஸ்ட்டு. அப்புறம் நேற்று குவாரண்டைன் பிளாக்கில் செல் நம்பர் 10 வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து 10:30 மணிக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு பிணை வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம். அது வந்து நாளன்னைக்கு விசாரணைக்கு வருது. சார், இப்போ அவங்கள பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க? இவங்க உள்ளே வந்து காவலர்கள்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களாம் இவங்க. பட் ஆனால் இவங்க நடிகைன்றனால மற்ற பிரிசனர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பேசுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களாம். மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க சேஃப்டிக்காக கொஞ்சம் அவங்கள வந்து சேஃபாக தனியாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிறையில் கொடுத்த உணவு வந்து எதுவுமே சாப்பிடல, சரியாக தூங்கலன்னு சொல்கிறாங்க. அதுதான் நேற்று ஆக்சுவலாக ரிமைண்ட் பண்ணோம். நேற்று ஃபஸ்ட்டு டேனால அவங்க நேற்று நைட்டு வந்து அவங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் வரல. ஏன்னா தரையில் தான் தூங்கணும் உள்ள. அதனால் நேற்று ஒழுங்காக தூங்காதனால அப்போ சாப்பிட நேற்று எதுவும் சாப்பிட அவங்க தவிர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் சாப்பிட்டாங்களாம். இல்லை அவங்களோட இது என்னென்னா இது அவங்க வந்து யாரையும் எந்த அவதூறாக பேசலை. அதே மாதிரி வந்து இது இந்த அரெஸ்ட்டே இல்லீகலு. அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்த மாதிரி போலீஸ் சொல்கிறாங்களாம். வந்து அவங்கள வந்து ரெசிடென்ஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷூட்டிங்காக ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. மற்றபடி ஆப்ஸ்கான்லாம் ஆகலை. நான் அதான் தப்பு பண்ணாதானே நான் பயப்படணும். தப்புலாம் பண்ணலை. அதனால் சீக்கிரமாக எனக்கு வந்து நம்மளுக்கு பெயில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு தள்ளுபட்டதுக்காக நம்ம உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் மனு தாக்கல் செய்யலாம் சார். என்ன ரீசன்னா இது அவங்க வந்து அவதூறாக பேசினாங்கன்றது குற்றச்சாட்டு சார். இந்த அஃபென்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு தண்டனை கம்மி தான். அதனால் வந்து இந்த அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்னா அர்னேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார். அதன்படி பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்குள்ளே தண்டனை உள்ள செக்ஷன்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெயில் ஓன் பாண்ட்லேயே வெளியே விடலாம். அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு கொலை வழக்கோ இல்லை வந்து கற்பழி வழக்கோ. நேற்று வந்து பார்த்தோன்னா நான் வந்து சிங்கிள் மதர் ஸ்பெஷல் சைல்டு எல்லாம் சொல்லிட்டு அதை காரணம் காட்டி ஏதாவது நீங்கள் பெயிலில் போடுறீங்க? பெயில் என்ன குறிப்பிட்றீங்க? இல்லை பெயிலில் வந்து அவங்க சன் வந்து ஸ்பெஷல் சைல்டு அதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சார். அதில் வேறு என்னென்னலாம் அதில் குறிப்பிட்றீங்க? வேறு இதே மாதிரி வழக்குகளில் வந்து இந்த மாதிரி அவதூறாக பேசின வழக்கில் இந்த எஸ்வி சேகர் அவர்லாம் கூட பத்திரிகையாளர்லாம் அவதூறாக பேசி ஒரு வழக்காச்சு. அவர் நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் போடும்போது நான் இது தவறு பண்ணிட்டேன், இதை வந்து குவாஷ் பண்ணுங்கன்னும் போது அவங்களுக்கு பெயிலும் கொடுத்தாங்க, குவாஷும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வழக்குகள் அதெல்லாம் முன்னுதாரணம் காட்டுறோம் சார் இந்த வழக்கில். சார், அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது சார்? சரியாக இருக்காங்க? அந்த மனநிலை இருக்குது, ஒரு தாயாகவும் இருக்காங்க. இல்லை அவங்க சன்னுகிட்ட மட்டும் பேசணுன்ற கோரிக்கை சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் வந்து சூப்பரிண்டென்ட் அங்கே உள்ள ஜெயிலர்ட்டையும் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ஃபோனில் கால் பண்ணி ஃபோன் வசதி இருக்கும், எப்போயாவது நீங்கள் ஒரு கால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இல்லை அவங்க வந்து எல்லாரோடய சேர்ந்து இருக்கணும், தனியாக இருக்க வேணாம்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ வந்து குவாரண்டைன் பிளாக்கில் இருக்காங்க, ரூம் நம்பர் 10 இருக்காங்க. அங்கே எல்லாரோட இருக்காங்க. அது இல்லாமல் வந்து புக்ஸு இன்றைக்கி காலைல லைப்ரரியில் போயிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க போல். அந்த புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க சார். டிஆர் பிரபாகரன் அட்வொகேட். இல்லை இந்த வழக்கே வந்து பொய்யான வழக்கு. இதை வந்து அரெஸ்ட் பண்ணது இல்லீகலு. அது இல்லாமல் அவங்களுக்கு சம்மன் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லையா. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு சம்மன் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. சம்மன் வந்து சென்னை அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க, போயஸ் கார்டனுக்கு. பட் ஆனால் அவங்க வந்து ஷூட்டிங்காக ஹைதராபாத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஆப்ஸ்கான்லாம் ஆகலை. நான் வந்து இதுக்கு ஆப்ஸ்கான் வீட்டில் ரெசிடென்ஸை தான் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தலைமறைவாலாம் இல்லை, அது வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க சார். சார், வழக்கே இப்போ பொய்யான வழக்குன்றீங்க. ஆனால் வீடியோ ஆதார அடிப்படையில் தான் வந்து இப்போ அவங்க ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீதிபதி கூட சொல்லியிருக்காரு, பேச்சு வந்து அணுகுண்டு மாதிரி இருக்குதுன்னு. அது எப்படி சார் பொய் வழக்குன்னு சொல்கிறாங்க? சார், இது நம்ம ரைட் டு ஸ்பீச். இப்போ வந்து ஒரு நீங்கள் பார்த்து பாலிடிக்ஸில் வந்து ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் வந்து அசிங்கமாக பேசுவார், திட்டுவார், பண்ணுவார். அந்த மாதிரி யதார்த்தமாக இவங்க பேசுகிறது தான். பட் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை வந்து இவங்க வந்து குற்றச்சாட்டோ இல்லை வந்து அவங்க மேலே வந்து ஒரு இதுவோ ஒரு கிரட்ஜோ கிடையாது. அவங்களுக்கு எந்த இன்டென்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நன்றி சார், வணக்கம்.